ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியல் vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோட கட்லெட் வந்து ரொம்ப ஃபேவரட் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கட்லெட் செய்கிறேன். ஸோ நானும் வந்து செய்யலான்னு பார்ப்பேன், ஏன்னா ரஸ்க்கு டிப் பண்ணணும். ஸோ ரஸ்க் வந்து இல்லை, கிடைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, ஒரே ஒரு ப்ரெட்டு ஸ்லைஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரெட்டை வச்சு கட்லெட் பண்ணேன். அதுக்கு நான் வந்து 2 பிக் சைஸ் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் கட்லெட் பண்ணுறது. சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு கேரட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம், நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது மட்டும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்லெட் ரெடி ஆயிரும். நல்லா பொட்டேட்டோ சைஸில் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக பிடிச்சி அதை வந்து நல்லா டிப் பண்ணி, நான் வந்து பிரெட் க்ரம்ஸில் தான் டிப் பண்ணேன். டிப் பண்ணி போட்டு எடுத்தோம் அப்படின்னா தோசைக்கல்ல தவால் அந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ ரெடி. நான் வந்து ஃபுல் வீடியோ எடுக்கலை, பிகாஸ் பாப்பா ஃபோன் வச்சுருந்தனால நான் ஃபுல்லாக எடுக்கலை. யூஸ்வலாக வந்து கட்லெட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துச்சு. நான் நிறையா தாட்டி செஞ்சுருக்கேன் கட்லெட்டை, அதனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு செய்கிறதுக்கு. ஸோ அதனால் நியர்பை ஹோமுக்கு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாப்பா தான் எனக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா சாஸ் காம்போஸ் இருக்கிறது எல்லாமே அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா. ஸோ அவளே வந்து ஒரு ஒன் ஆர் 2 கட்லெட் ஃபினிஷ் பண்ணிட்டா. ஸோ அண்ட் தென் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். ஸோ ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் என்னோடய கட்லெட் தான் வந்து மோஸ்ட் ஃபேவரட். ஸோ உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூகேல நல்லா வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஆல்மோஸ்ட் மிட் ஆஃப் டிசம்பரில் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு அந்த கிளாஸ் விண்டோ ஆகட்டும், இல்லை டோர் ஆகட்டும், ஏதாவது திங்ஸ் நம்ம வச்சுருந்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பிளாக் மோல்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நான் கிச்சன் க்ளீனர் வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிட்டேன். வீக்லி ஒன்ஸ் அது க்ளீன் பண்ணால் தான் அந்த பிளாக் மோல்டு வந்து போகும். எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்டோ எல்லாமே உட்டன் அந்த மாதிரி தான் ஃப்ரேம் இருக்கும். ஸோ அதனால் பெயிண்ட் தான் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஈஸியாக போயிடுது. உங்களுக்கு சப்போஸ் லிக்விட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் வெட் கிளாத் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், நீட்டாக போகுது. இது வீக்லி ஒன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒயிட்டாக தெரியும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா அங்கே அந்த பிளாக் டாட்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப இதாக தெரியும். அது வந்து என்ன ஆகும்னா விட்டுட்டோம் அப்படின்னா மோல்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ரொம்ப பெருசாகிட்டே வந்துடும். நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்காக போயிடும். ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு டைம் க்ளீன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி தான் நான் ஃபுல்லாகவே அந்த கிளாஸ் விண்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த திங்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அந்த பாப்பாவோட லிக்விட்ஸ் அதெல்லாமே வந்து அங்கே தான் வச்சுருக்கேன், லோஷன்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு பின்னாடியும் தென் அரிசி வந்து நாங்கள் மேலே தான் வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடியுமே ஃபுல்லாகவே பிளாக்காக வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி மோல்டு ஆகாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கான்னு நோட்டீஸ் பண்ணாதவங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படி இருந்துச்சுன்னா வெட் கிளாத் இல்லாட்டி இந்த மாதிரி கிச்சன் க்ளீனர் இல்லாட்டி வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குயிக்காக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் துணி வந்து ட்ரையரில் போட்டோம் அப்படின்னா எடுத்து காய வச்சிட்டோம் அப்படின்னா 2 to 3 days ஆகுது. இப்போ வந்து இந்த 1 week வின்ட்ரு வந்து ரொம்பவே பரவாயில்ல வெதர். ஏன்னா வந்து ஒரு 9, 10, 8, 6 அந்த மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப -1, 1ன்னு போகிறனால ஒரு 4 days ஆயிரும், இல்லாட்டி 3 days ஆயிரும். ஹீட்டரில் போட்டிருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கும் கிளாத்ஸ் எல்லாமே. ஸோ இந்த வீக் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதெல்லாமே பாப்பா தூங்கிட்டா. ஸோ அதனால் நல்லா மடித்து வச்சுட்ருக்கேன். ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினது. ஸோ இந்த கிளாத் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இதே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இதே நம்ம ஓன் ஹவுஸாக இருந்தால் நம்ம ரோப் கட்டி காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இல்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மடித்து வைக்கிறனாலுமே இந்த ஸ்டாண்ட்லேயே மடித்து வச்சுக்கலாம். அப்படியே மடித்து வச்சுட்டு மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இனியா தூங்கிட்டா. ஸோ அதனால் வீடு எல்லாமே நீட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கான ரொட்டீன் முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.